Good morning dear student. Today take about the subject 11th accountancy 4th unit ledger. இப்போது ஜேர்னலில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்து எழுதுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்டை எழுதுவோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை பற்று, அதாவது டெபிட் என்ன, கிரெடிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து அதோடைய அமௌண்ட்டை பற்றுலையும் வரவுலையும் போடுவோம். அதாவது டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் நம்ம போடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஜேர்னல் போடுறோம், அடுத்தது லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறோம். ஜேர்னல் ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது ஜேர்னலில் என்னென்ன போடுவோம், அமௌண்ட்டு வந்து கம்ஸ் இன், அதாவது கேஷ் கம்ஸ் இன், கேஷ் கோஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன், ரியல், நாமினல் இந்த அக்கௌண்ட்டை வச்சு நம்ம போடுவோம். சேம் லெட்ஜரில் என்ன பண்ணிங்கன்னா இதில் வந்து ஹெட்லைனை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இதில் ஹெட்லைன் க்ரியேட் பண்ணுவோம். கேஷ் அக்கௌண்ட், கிரெடிட் அக்கௌண்ட், டெபிட் அக்கௌண்ட் அண்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அதில் வந்து எல்லா ப்ராசஸும் நம்ம போட்டு வந்துடுவோம். டேட் வைஸாக நம்ம போட்டு வந்துடுவோம். இதில் என்னென்னா அதே டேட் வைஸில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஹெட்லைனை க்ரியேட் பண்ணி தனியாக அமௌண்ட் போட போகிறோம். அது இதில் 2 காலமாக பிரிக்க போகிறோம். ஒன்று டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் நம்ம பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? அதில் வந்து ஒரே காலமில் அமௌண்ட்டு டெபிட் கிரெடிட்னு ஒரே காலமாக நீட்டுக்கு போட்டுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, தனித்தனியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியானதான், நீங்கள் புரிஞ்சிக்கினா ஈஸி தான். அடுத்தது என்னென்னா அங்கே ஜேர்னலில் என்ன நம்ம டெபிட்டில் அமௌண்ட் போட்டோமோ லெட்ஜரில் அது கிரெடிட் சைடில் வரும். புரிஞ்சுக்கினீங்களா? இப்போது கேஷ் இன் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் டெட்டாஸ், கேஷ் அக்கௌண்ட் டெட்டாஸ், அந்த ராமு அக்கௌண்ட் டு ராமு அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ். அப்போ அங்கே டெட்டாஸ் கிரெடிட்டாஸ்னு வருதுங்க பார்த்தீங்களா? அப்போது கேஷ் அக்கௌண்ட் இங்கே ஆகுனா கேஷ் அக்கௌண்ட் நம்ம தனியாக போடும்போது அங்கே டெபிட் சைடு கேஷ் அக்கௌண்ட் இருந்ததுன்னா லெட்ஜரில் கிரெடிட் சைடில் அமௌண்ட் போடணும். ஓகேங்களா? கிரெடிட் சைடில் கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். அங்கே கிரெடிட் சைடில் ராமு அக்கௌண்ட்டு கிரெடிட் டு ராமு அக்கௌண்ட் கிரெடிட்டர் கிரெடிட் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா இங்கே என்ன ஆகும்னா லெட்ஜரில் டெபிட் சைடில் இங்கே போட வரும். ராமு அக்கௌண்ட் டெபிட் சைடில் அமௌண்ட் போடணும். டெபிட் காலமில் இங்கே அமௌண்ட்டு, அங்கே கேஷ் அக்கௌண்ட்டு அது வந்து கிரெடிட்டாக மாறும். இதுதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது, சிம்பிள் தான். அங்கே டெபிட்டில் என்ன ஆகுது, இங்கே கிரெடிட் ஆகும். அங்கே கிரெடிட் ஆகுனா இங்கே டெபிட் ஆகும். இதுதான் ஜேர்னலுக்கும் லெட்ஜருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? இதனுடைய இது என்னென்ன ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். Ledger account is a summary statement of all the transactions relating to a person, asset, liability, expenses or income which has taken place during a given period of time, and it shows the net effect. இது வந்து 2 மார்க்ஸில் வரும், அது வரைக்கும் நோட் பண்ணி வச்சுங்க. இதில் இருந்து எஃபெக்ட், நெட் எஃபெக்ட் வரைக்கும் இந்த 2 மார்க்ஸில் கேட்பாங்க, அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸும் நீங்கள் இன்க்ளூடாக எழுதி ஆகணும். ஓகேவா? ஓகே, என்ன சொல்ல வராங்கன்னா பேரேடு என்பது ஆள்சார் சொத்து மற்றும் பொறுப்பு, செலவுகள் மற்றும் வருமானம் ஆகிய கணக்குகளின் இடம்பெற்றுள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தொடர்புடைய அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்று திரட்டி அதன் இறுதி விளைவை காட்டக்கூடிய ஒரு தொகுப்பு அறிக்கையாக இது செயல்படுகிறது. இது பார்த்திங்கன்னா குறிப்பேட்டு பதிவு செய்யப்பட்ட நடவடிக்கையில் பேரேட்டு கணக்கு தயாரிக்கப்படுகிறது. அதுதான் வந்து பேரேட்டு கணக்குன்னு சொல்லுவாங்க. குறிப்பேட்டிலேருந்து, அதாவது ஜேர்னல்லேருந்து லெட்ஜருக்கு நம்ம க்ரியேட் பண்ணோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிரான்சாக்ஷன் என்ன, நடவடிக்கைகள். அடுத்தது என்ன, ஜேர்னலில் வந்து நம்ம போடணும். அடுத்தது என்ன, ஜேர்னல்லேருந்து லெட்ஜர் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் இந்த சம்முடைய ப்ராசஸ். நீங்கள் இதுவும் எழுதுனா பரவாயில்ல, இது எழுதுனாலும் பரவாயில்ல. 2 மார்க்ஸ் இது கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு என்னன்னா யூட்டிலைஸ்ட் ஆஃப் லெஜர். என்ன யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னா அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குயிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் எ பர்டிகுலர் அக்கௌண்ட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கணக்கை ஒரு தகவல் மூலமாக உடனடியாக பெறக்கூடியது. தகவல் மூலமாக உடனடியாக பெறக்கூடியது தான் அக்கௌண்ட் சொல்றாங்க பாருங்க. லெஜர் அக்கௌண்ட் ஹெல்ப்ஸ் டு கெட் ஆல் இன்ஃபர்மேஷன் அண்ட் எ பர்டிகுலர் அக்கௌண்ட் லைக் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ், மெஷினரி எக்ஸெட்ரா அட் எ கிளான்ஸ். என்ன சொல்றாங்க, பேரேட்டு, அதாவது பேரேட்டு கணக்கில் விற்பனை, கொள்முதல், இயந்திரம் போன்ற ஒரு குறிப்பிட்ட கணக்கை சம்பந்தமான அனைத்து தகவலையும் பார்த்து உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு பேரேடு உதவுகிறது. இப்போது நம்ம ஜேர்னலில் என்ன பண்ணுவோம், எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் என்ன டிரான்சாக்ஷனும் என்ன பண்ணுவோம், டேட் வைஸாக டிரான்சாக்ஷன் நம்ம போட்டுனே வருவோம். கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் கம்ஸ் இன், பர்னிச்சர்ஸ் கோஸ் அவுட் அப்படின்னு சம்திங் வந்து என்ன பண்ணுவாங்க, ரியல் நாமினல், பர்சனல் ரியல் நாமினல் வச்சு நம்ம போடுவோம். பர்சனல் ரியல் நாமினல் அந்த ப்ராசஸ் கணக்கில் நம்ம போடுவோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த டேட் வைஸை தான் பார்க்க முடியும், யார் யார் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் குயிக்காக கண்டுபிடிக்க முடியாது அதிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லெஜர் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, ஈஸியாக குயிக்காக வந்து கண்டுபிடிக்கலாம். என்னென்னா லெஜர் அக்கௌண்ட் தனியாக இருக்குது, சேல்ஸ் அக்கௌண்ட் தனியாக இருக்குது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தனியாக இருக்குது, கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் தனியாக இருக்குது, டெபிட் அக்கௌண்ட் தனியாக இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தனியாக இருக்குது. அப்போ தனியாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கணக்கு எடுத்துக்குவாங்க. லெஜர் அக்கௌண்ட் இதுப்பா, லெஜர் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், சேல்ஸ் மட்டும் நீங்கள் எடுங்க அப்படின்னா சேல்ஸ் மட்டும் நம்ம ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ஜேர்னலில் வந்து ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிச்சின்னு இருக்கணும். அந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் ஒவ்வொரு டேட் வைஸாக நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சின்னு இருக்கணும். லெஜர் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. லெஜரில் சேல்ஸ் அக்கௌண்ட் தனியாக இருக்கும், அதை அந்த மாதிரி எடுத்து நம்ம குயிக்காக போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து லெஜருடைய ப்ராசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓவர் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். கண்ட்ரோல் ஓவர் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் என்ன சொல்கிறாங்க, வணிக நடவடிக்கையினுடைய கட்டுப்படுத்துதல். எப்படி கட்டுப்படுத்துவீங்க சொல்கிறாங்க, ஃப்ரம் த லெஜர் பேலன்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் எ த்ரோ அனலைசஸ் ஆஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ் கேன் பி made which helps to have control over the business transaction. அதாவது பேரேட்டு கணக்கிலிருந்து எடுக்கப்பட்ட இருப்புகளிலிருந்து கணக்குகளின் இருப்புகளை முழுவதுமாக பகுப்பாய்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த லெஜர் பொறுத்த வரைக்கும் எல்லா கணக்குகளையும் என்ன பண்ணலாம், ஒரே முறையில் என்ன பண்ணலாம், பார்க்கலாம், அதை பகுப்பாய்வு பண்ணலாம். பகுப்பாய்வுனா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து டிரான்சாக்ஷன் அனலைசஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை வந்து நம்ம இங்கே ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு. ட்ரையல் பேலன்ஸும் இங்கே இருப்பாய்வு தயாரிக்க முடிகிறது. எதனால், தனித்தனியாக இருக்கிறதுனால நீங்கள் இருப்பாய்வு கணக்கு ட்ரையல் பேலன்ஸ் வந்து நீங்கள் அடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது அந்த ட்ரையல் பேலன்ஸ் என்னென்னா இங்கே வந்து பகுப்பாய முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வித் த balance of ledger account, trial balance can be preferred to check the arithmetical accuracy of entries made in a journal and ledger. அதாவது பேரேட்டு கணக்குகளின் இருப்புகளை கொண்டு இருப்பாய்வு தயாரிக்க முடியும். இதன் வாயிலாக குறிப்பேடு மற்றும் பேரேட்டில் உள்ள கணக்கியல் பதிவுகளை என்ன பண்ண முடியும்னா அந்த கணக்கு வந்து நம்ம சரித்தன்மையாக அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கணக்குகளை வந்து குறிப்பேட்டிலிருந்து பேரேட்டிலிருந்து மாற்றும் போது என்ன ஆகுனா அந்த கணக்கை வந்து குயிக்காக நம்ம பார்த்துக்கலாமா. இப்போ லெஜர் அக்கௌண்ட் எடுக்கும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எடுப்பா அப்படின்னா
பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து லெஜரில் பார்த்தா தான் கிளியராக தெரியும், ஆனால் ஜேர்னலில் பார்த்தா கிளியராக தெரியாது. ஏன்னா எல்லா டிரான்சாக்ஷனும் ஒன்றா தான் இருக்கும் அதில். ஆனால் லெஜர் பொறுத்த வரைக்கும் எல்லாம் தனித்தனியாக இருக்கும், அதனால ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, லெஜர் ஃப்ரம் த லெஜர் பேலன்ஸ் எக்ஸட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ascertaining net profit and loss and financial positions. அதாவது பேரெட்டு கணக்கினுடைய இருப்புகளை என்ன பண்ணலாம்னா நிதிநிலை அறிக்கை தயாரிக்க முடியும். அது இல்லாமல் அதனுடைய வணிகத்தினுடைய நிகர லாபம், நிகர லட்டம், இதெல்லாம் என்ன பண்ணலாம், நிதிநிலையை வந்து அறிக்கை செய்ய இது உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது லாப நட்டத்தை வந்து ஈஸியாக நாம் இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களுடைய ஃபார்மேட். அப்போ இந்த ஃபார்மேட் மூலயமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ். நேம் ஆஃப் த லெஜர் அக்கௌண்ட். இங்கே என்ன லெஜர் அக்கௌண்ட்னா கேஷ் அக்கௌண்ட், இல்லை பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், நேம் ஆஃப் த லெஜர் அக்கௌண்ட் நம்ம எழுதுகிறோம். அடுத்தது என்ன, டெட்டாஸ் கிரெடிட்டாஸ்ன்னு போடுறோம். நெக்ஸ்ட்டு டேட்டு, பர்டிகுலர். இங்கே வந்து இங்கே ஃபோலியோ பற்றிலாம் ஜாயிண்ட் ஃபோலியோன்னு சொல்லுவாங்க, இதை ஜேர்னல் ஃபோலியோ அதான் சொல்லுவாங்க. ஸோ ஜேர்னல் ஃபோலியோ அதிலேருந்து நம்ம எடுத்து எழுதக்கூடியது. நெக்ஸ்ட் அமௌண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் காலமில் டேட்டு, பர்டிகுலர், ஜேர்னல் போர்ட்ஃபோலியோ, நெக்ஸ்ட் அமௌண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிட்டு அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு ப்ராசஸ் கணக்காக, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனை நம்ம என்ன எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? அது பின்னாடி நான் ஒரு சம்மு நான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். அப்போ அதன் பிரகாரம் நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம்.